நம்ம மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த மீன் வந்து லெதர் ஜாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழ் என்ன பேருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை, சீரகம், வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, மிளகு, ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்து இதெல்லாம் வறுத்து மசாலா. இப்போ மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். இப்போ மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் 1½ ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், இது பச்சை வாசம் போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்து வச்சு இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது 2ஐயும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே மசாலாவுக்கு வதக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ அளவாக போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ மீனுக்கு உடையாமல் இருக்கும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.
வாங்க சாப்பிட்லாம்.